அதிமுகவை எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சிவகங்கையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் விரைவில் அதிமுக ஒன்றிணையும் எனவும் கூறினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பதற்கு எந்த சக்தியாலும் முடியாது. இப்பொழுது சிறு பிளவு ஏற்பட்டிருக்கிறது. கூடிய விரைவில் அனைவரும் இணைவோம். மாஞ்சோலை தேயிலை தோட்டங்களை அரசே ஏற்று நடத்தாத பட்சத்தில் நிலங்களை தோட்ட தொழிலாளர்களுக்கு பகிர்ந்தளித்து விட்டால் பிரச்சினை எளிதில் முடிவடைந்துவிடும் என புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேவைப்பட்டால் இந்த விவகாரத்தை டெல்லிக்கு எடுத்துச் செல்வேன் எனவும் கூறினார். நீலகிரி மாவட்டத்தில் ஊட்டி பகுதியில், குன்னூர் பகுதியில், கோத்தகிரி போன்ற பகுதிகளிலும், அதேபோல காரையாறு பகுதியில் 5 ஏக்கர் முதல் 10 ஏக்கர் வரையிலும் அங்கு மலையக பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு நிலங்களை பகிர்ந்தளித்தது போலவும், இந்தியாவினுடைய பல மாநிலங்களில், அதாவது அஸ்ஸாம் மாநிலம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களில் பழங்குடி அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு நிலங்களை பகிர்ந்தளித்தது போலும் அவர்கள் பகிர்ந்தளித்து விட்டால் இந்த பிரச்சனை எளிதாக முடிந்துவிடும். தேவைப்படுகின்ற பொழுது இதுக்கு முன்ன அடுத்த கட்ட சரியில்லைன்னா நான் டெல்லிக்கு போராட்டத்தை செட் பண்ண வேண்டியிருக்கும். இதுக்கு பிறகு ஐநா கொண்டு போக வேண்டியிருக்கும். சோ அதனால இதெல்லாம் நாங்க இது தொட்டுட்டு விட முடியாது. அது எத்தனை பேர் அப்படிங்கறதில்ல. அடுத்த கட்ட போராட்டத்தை நாங்க டெல்லிக்கு நடத்துற போது இந்தியா அளவுக்கான பிரச்சனையாக மாறும்.